வாங்க 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 கடனேட்டா வாங்க வாங்க அம்மாடி அம்மாடி கொஞ்சம் சத்தம் போடாது நீ சத்தம் போட்டா எப்படி சத்தம் கேக்குது வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க பிள்ளை வந்தானே யாரோ அவன் நம்ம பிள்ளை தான் எங்க பிள்ளை என் பிள்ளைடா ஊம்புலியா பிள்ளைப்பா உன்னோட பிள்ளையா பிள்ளை எங்க பிள்ளை ஏய் சண்டாளா இவெல்லாம் என்னடா பொண்டாட்டி கட்டினா என்ன மாதிரி பொண்டாட்டி கட்டணும் இல்லைன்னா வாழை மரத்தை தூக்கு போட்டு சாகணும் வாழை மரம் போனா முடிஞ்சிட்டு கேவுங்களா அப்படியாப்பட்ட பொண்டாட்டி அப்படியா ஆமா எப்படி எனக்கு யாரும் தெரியல தெரியலையா ஏய் இறச்சவாயா ஏய் நம்ம பழையாளு ஏய் காளியாப்பா 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 காளி போடுறா முத்து காளியாப்பா முத்து ஏய் இது போடுற காளியாப்பா முத்து என்னடா ஆச்சு ஆளு சட்டை விட்டுக்கிட்ட ஏன்னா தரமா கேட்டா அடா ரொம்ப கஷ்டம் ஆறுக்கு உனக்கா ஆமா ரொம்ப கொடுமையா போச்சு அதை இங்கெல்லாம் போயிட முடியாது அப்படி கண்டிப்பா நாங்க போயிட்டேன் எப்படி கண்டிப்பா நாங்க போயிட்டேன் என்னத்துக்கு அங்க பால் இறக்குற வேலை நைட்ல இருக்கணும் பகல்ல இருக்கணும் நைட்ல இருக்கணும் 1000 பகல்ல 500 ஏடா பகல்ல 500 நைட்ல மட்டும் 1000 நைட்ல ராவு நல்லா பால் புளிக்குது அதனால 1000 பகல்ல சொட்டு சொட்டு 500 ஆமா பால் சொட்டு சொட்டு உளவாதியே போட்டும் போ ஏய் ரப்பர் போடுறா ஏய் காளியப்பா யாருங்கறப்பா பழைய காலத்து காளியப்பா அட ஸ்நேகிதா ஆமா திண்ணைய படிச்சு நடக்குமா சுண்ணிய படிச்சு நடக்கும் ஏய் துணி 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 ஆமா அதனால நான் துணியை பிடிச்சு நடந்தான் துணியை பிடிச்சு அது மட்டுமா ஒரே டம்ளர்ல குடிப்போம் ஆமா ஆமா ஒரே கால்ல பேண்ட் மாத்தி காலை விட்டுக்குவோம் ஆமா கீழே போட்டு விடுவோம் மாத்தி மாத்தி போடுவோம்டா அப்படியாப்பட்டவன்டா சரி ஏய் சண்டாளா ஏன்டா ஆளு இளைச்சி போயிட்ட என்னடா பண்றது ரொம்ப வறுமையில வாடுறேன் நான் ஒரு சமாச்சாரம் பண்ணி விட்டேன் என்ன சமாச்சாரம் நான் கல்யாணம் பண்ணி விட்டேன்டா ஏய் கல்யாணம் பண்ணியா சண்டாள பாவி பழைய காலத்து பிறந்து கல்யாணம் பண்ணல ஒரு பத்திரிக்கை வைக்கணும்ல கத்திரிக்காய் இலையில வச்சு நான் திங்கல ஏய் கறி வச்சாங்கடா கத்திரிக்கைடா பத்திரிக்கை பத்திரிக்கை ஆமா நான் லவா பண்ணி விட்டேன் ஏய் சிந்துங்க உங்க கால ஓக்க அட கொக்கா லவா வருது என்ன சொன்னா லவா லவா அப்படியே லவ் 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 பாரு தொர இங்கிலீஷ்ல பேசி லவ் ஆமா அப்படி லவ் பண்ணி விட்டேன் ஏய் சண்டாளா நான் ஊட்டையும் கட்டி விட்டேன் ஊடு கட்டி விட்டியா என்ன நினைக்கிறேன் அப்படியே பில்லர் போட்டு நிறுத்திக்கிறேன் எவ்வளவு செலவாச்சு பில்லர் போட்டு நிறுத்திட்டா ஆமா சரி கல்யாணம் பண்ணி விட்டேன் நான் ஊட்டையும் கட்டி விட்டேன் என் பொண்டாட்டி பேர் கேட்டியா பொண்டாட்டி பேர் என்ன சிலம்பாயி அடே சிலம்பாயி நிக்க சொன்னா படுத்துக்குவா ஏன் கால் மொண்டி கால நிக்க சொன்னா படுத்துவாங்க இல்லப்பா அப்படியா பட்டவன் ஓ பயம் நம்ம பயம் பயம் சரி அதனால ஏ சண்டாளா நான் ஓட்டையும் கட்டி விட்டேன் என் பொண்டாட்டி கலர் கேட்டியா என்ன கலர் இந்த லைட்ல ஆஃப் பண்ணி விட்டா என்ன கலர் இருக்கும் கட்ட கரே இருக்கும் அந்த மாதிரி தான் நல்ல பொண்டாட்டி வச்சா தலைவர் போய் எங்க வீட்டு பக்கம் வந்துருவேன் ஆனா செகப்பா கட்டினா பசங்க கூட சைட் அடிச்சு விடுவாங்க சைட்டு சைட்டுன்னு சொல்லாத நான் சாவர மாதிரி இருக்குது சைட்டுனா லவ் பண்ணி விடுவாங்க ஆமா சரி அதனால வா என் பொண்டாட்டிகள் ஒரு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வா எங்க வீட்டுக்கு போலாம் அண்ணா மாமியா வீட்டுல கடா விருந்து யாருக்கு மாமியா வீட்டுல நோம்பி மாமியாளுக்கு மாமியாளுப்பா மாமியா வீட்டுல நோம்பி அங்க கடா வெட்டுறாங்க யாருக்கு மாமியாளுக்கு சாமிக்குடா சரி அங்க போனா இவங்களுக்கு கறிக்குங்க அட மாமியா சாமிக்கு கடா விருந்துக்கு போறேன் என்னன்னா நீயும் நானும் இப்படியான பழவும் நானா சரி என்னன்னா நாய் மாதிரி கூப்பிடுற நக்கறதுக்கு சோத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க அப்ப நாய்ங்கிற ஆனா வானா என்னமோ பழைய காலத்து பிறண்டு கொஞ்ச நேரம் கவுச்சி அடிக்கும்டா ஏய் பழைய காலத்து பிறண்டு கூப்பிடுறான் சொல்லப்பா பழைய காலத்து ஸ்நேகித கூப்பிடுறான் போப்பா ஒரு வாய் சோறு சாப்பிட்டுக்கிறேன் ஊட்டி மாசமா இருக்கும் உன் பொண்டாட்டியும் வந்து பாத்துட்டு பொண்டாட்டி கருப்பு சாப்பாடு பாக்கணும்ல அந்த பொண்டாட்டி நான் பாத்துக்கிறேன் அந்த வருமுறைக்கு சோறு தான் போலாமா போலாமா ரெடியாவு வெயிட்டில இருந்து கட்டிக்கா பட்டு பட்டு பட்டுன்னு வரணும் என்ன போற வாக்குல சோறு கட்டி பாரு கொஞ்சம் கூட சிலம்பல பண்ணக்கூடாது கறி போட்டா போதும் நான் நட்ட விட்டுனா பின்னாலே வரணும் ஏன்னா ஊடு தெரியாது என் வீட்டுக்கு ஒரே சவுண்ட் இல்ல இப்பதான் செங்கல் வச்சுக்கிறோம் உனக்கு பைத்தியமா யாரா கிரு குடுத்து விளையாடுறோம் இப்ப நடந்தா தானே அப்படி போக முடியும் வீட்டுல போகணும் அது சங்கிரியா போகணும்ல சும்மாவா போனா சீக்கிரம் வாடா போகணும் எங்கடா இங்க வாடா அப்படி
வந்துட்டோம். வந்துட்டோமா? இன்னும் ஒரே ரவுண்டு. எப்படி கூட்ட பாரு கண்ணை மூடிக்கிட்டு. ஊட போறா தெரியும். கண்ணை ஏன்டா அப்படி சண்டைக்கு வர? கண்ணை மூடனா ஊடு தெரியும் பாரு. கண்ணை திறந்துக்கிட்டு தான் பாரு. இந்த பில்டிங்கா? இந்த பில்டிங்ல இருந்து நான் தான் புண்டைக்கு இங்க கூத்தாடிட்டு. முன்ன எங்கடா வீடு? கண்ணை மூடிட்டு கூட்ட பாரு. அதே எல்லாம் 4 பக்கம் தலையும் நடுவில் ஒண்ணீங்க. எவ்வளவு செலவு பண்ணுங்கிற? ஒரே ஒரு 500 ரூபா தான் காலையில புடிங்கி போட்டுருவாங்க. கொடுங்க. ஆமா சரி. என் பொண்டாட்டி ஏசி கேட்டா எல்லாம் காத்தோட்டம் போட்டுட்டு பாரு. சரி சரி. ஆனா அந்த 4 கவுத்து வலுவலத்தான் எங்க ஊர் நிக்குது. அது முட்டை அவுந்துக்குச்சுன்னா ஒரே ஒரு காத்தடிச்சு செட்டோட சாய வேண்டியதுதான். சரி சரி சரி. எப்படி கூட்ட பாத்துக்கிட்டியா? 50,000 கந்து வாங்கினா. உங்க வீட்டுல எத்தனை கதவு? எங்க வீட்டு ஒரே கதவு. எங்க வீட்டுல பல கதவு. 50,000 கந்து வாங்கினதுல கந்துக்காரன் வந்தானா படுதா பிச்சுக்கிட்டு அப்படி ஓடி சரி. இன்ன வரையும் பேசுற வீட்டுல என்ன பண்ணிட்டுப்பா? போய் பாரு. எல்லாரும் வேலைக்காரங்க. அதிகலாமா? என் பொண்டாட்டி அப்படி இப்படிம்பா அவளுக்கு கொஞ்சம் கொன்னவாயி. நீ தப்பு தவற நினைச்சுக்காத. நீ உன்னை பார்த்த உன்ன அழுவுறா மம்முட்டி எது நினைச்சுக்காத. என் பொண்டாட்டி அப்படித்தான் இருப்பா. ஆமா அவ கொஞ்சம் புத்தி சரியில்லாதவன். கொஞ்சம் மட்டும். ஆமா நீ எது நினைச்சுக்காத. நான் தானே உன்னை நம்பி வர சொன்னேன். என்ற மனுஷ விடுற மாதிரியே இருக்கிறியாடா. என் பொண்டாடி பொண்டாடி சொன்னேன். பிள்ளை பிள்ளை பழைய காலத்தை காலியை பத்திருக்கிறான். நல்லா காரம் சாரமா ஆக்கி போடு அப்படின்னு வந்த உரமுறைய ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுக்கணுமா? உட்கார வச்சு பேசுறதுக்கு சோபா செட்டு இப்பதான் ஆர்டர் பண்ணிக்கிறான். நாளைக்கு கிண்ணாரம் வர முடியுமா? முடியாது. காலையில 10 மணிக்கு தான் வரும். அது வரை கீழே உட்கார முடியும். நான் அவ்வளவு தூரம் சோத்துக்குன்னா வந்துருக்கிறீல்ல. நீ எது நினைச்சுக்காதடா. எங்க நாள் புரிஞ்சு காட்டுல முடிஞ்சது என்னோட சட்டத்தான். சோபா செட்டு நினைச்சுக்க. எது நினைச்சுக்காதடா. எது நினைச்சுக்காத. சோபா செட்டு நாளைக்கு வந்துருமா? ரெண்டு சோபா செட்டு போட்டுக்கலாம். எது நினைச்சுக்காத. சட்டமால படாத உக்காரு. சட்டம் என்னது இல்ல. வேட்டி லூஸ் விட்டுக்கா. பட்டெல்லாம் கழட்டி விட்டுரு. வீட்டுக்கு வரும்போது பழம் வெங்கல தட்டு தான் பிளாஸ்டிக் தான். ஆனா எல்லாரும் பிளாஸ்டிக். வந்த வரமுறைக்கு பழம் வைக்கணும்ல. நல்ல குடும்பம். சட்னி சட்னிக்கு தேங்காய் வச்சுக்கா. தண்ணி கொண்டாரு. கொண்டோம் எங்க சௌரிய புண்டை வந்த ஒரு பிறகு சொம்பள தண்ணி விட்டா எப்படி தாராளமான மனசு. நீ தோட்டத்துக்கு ஆள பாரு படத்த கை வச்சு வாயா காதல் தப்பு. கைப்படாத கழுவு
உனக்கு போட்டு கவிக்காம கட்டாயா விட்டுறேன். பார்த்து குடி. ஒரே இருக்கும்டா. வேட்டி லூஸ் விட்டுக்கா. கீழே வைக்கிறீ அப்புறம் அழுக்காய் போயிடா டம்ளர். இதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னா இங்கே வச்சுக்கிட்டு விடுறேன். பழசமான கை வைக்க. போனே அடிக்கிறேன். அவசரக்காரனுக்கு புத்தி மட்டங்கிறது உன்னை என்னென்ன தம்பான்னு அப்ப தெரியும். இப்ப தெரியுமா? எத்தனை வருஷம் ஆகி போச்சு. அதனால இப்ப என்னென்ன தம்பான்னு கேட்கலாம். தம்பி பழத்தை வை. காளியப்பா 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 ஏப்பா இந்த கோழிக்கு எடுத்துப்பியா? திங்க மாட்டேன். உடம்பு சூடு. பேனு போட்டுக்கலாம். வவுத்து கோழியா? நான் சாப்பிட மாட்டேன். நாட்டுக்கோழி சாப்பிடுவோம். காளியப்பா காளியப்பா நீ சாப்பிட்டுட்டு தான் போற. நீ திங்கிறது உறுதி. நல்லா கொடுக்கல. தம்பி பழத்தை வை. காளியப்பா மீன் திம்பியா? திங்க மாட்டேன். தொண்டையில முள்ளு மாட்டிக்கும். செருப்பு போட்டுக்கலாம். தொண்டை கோழி ஆளப்பாரு. ஆட்டு உதவலே அது ஆட்டு சாணிடா. திங்க மாட்டேன். காளியப்பா காளியப்பா நீ சாப்பிட்டுட்டு தான் போற. நீ சாப்பிடுறது உறுதி. தண்ணி குடி. வச்சிரு. காளியப்பா ஏண்டா ஆட்டு புட்டுக்கு திம்பியா? அதெல்லாம் ரெண்டு முடுக்குறாங்க தம்மா. ஆட்டுக்கால் சூப்பு அது குடிப்பேன் நல்லா. பல்லுல அது கூதி அதை எப்படி கடிப்ப? கையில கடிக்க மாட்டேனா? கடிவில்ல. கடிப்பா. பன்னிக்கறி திங்க மாட்டேன். முருதார் கறி அதெல்லாம் புளித்தம்மா. பீத்த கூதி ரெண்டு ஒண்ணு தான். பண்ணி பியத்துங்கிறது முருதார் நரவல திங்குது. அது வேற இது வேற. ஆமா சாப்பிடல கொண்டாடிக்கோ. பொண்டாடி கொஞ்சம் புத்திக்கு சரியில்லை. அதனால ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தா அது அவ்வளவு ரெண்டான்னு சொல்ல தெரியாது. அது ஏன்டா அது ஏன்டா அது ஏன் உன்னை சொல்லுவாளா? காளிப்பா நீ சாப்பிடுற பழத்தை வை. சந்தையில போய் ரெண்டு டப்பா எடுத்தாந்தேன். அது அவ்வளவு டப்பான்னு சொல்ல தெரியல. அது ஏன் டப்பா அது ஏன் டப்பா அது ஏன் டப்பா உன்னை சொல்லுவாளா? காளிப்பா நீ சாப்பிடுற பழத்தை வை. நானே கூட்டு வந்துடுறேன். ஆடு மாலை ஒரு 5,000 ரூபாய் வாங்கிவிட்டேன். அந்த ஆடு மாலை அவுத்துட்டு வந்து புடிச்சு கட்டுற ஆளுக்காராங்கிறான். என்னை சொல்லுவாளா? எப்படி பழைய காலத்தை காலியை பார்த்துருக்கான். நல்லா காரம் சாரமா ஆக்கி போடு. அவன் சோத்துக்குன்னா வந்துருக்கிறான். அவன் சாப்பிட்டு தான் போவானா? ஆமாண்டி மண்ட புண்டா ஆக்கிறதுக்கு அரிசிக்குதா ஆக்கிறதுக்கு பருப்புக்குதா அண்டாக்குதா குண்டாக்குதா. எங்க அப்பா மட்டும் ஒரு பித்தாளை கப்பு கொண்டு வந்து அதையும் ஜாரேட்டில் வச்சு கொண்டு போய் கொடுத்து ஏன்னா மண்ட புண்டை ஆக்காக்குறியா குண்டியாக்கிட்டோம். அதுக்கு என்னடி ஒரு டம்ளர் அரிசி போட்டு வேவிட்டோம். ஏண்டி ஆக்கு அரிசிக்குதா பருப்புக்குதா அண்டாக்குதா குண்டாக்குதா ஆக்காக்குனா கூதி கொலைய முடியுது கம்முனுக்கு. ஆக்காக்குனா கூதி ஆகிறத கேக்குறியே அப்ப சோத்துக்குதா வந்தா காலி போய் இத்தனை 2000 ரூபாய் ஜனம் இருக்கும். சோத்துக்கு போல சுண்ணி பிடிச்ச ஊம்புவோம். உங்க வீட்டுக்காரு அதுலயே ஆகிட்டுங்கிறா. நீ வந்து சின்னியா ஊம்பிட்டு ஏங்க மாமா என்ன அந்த சோத்துக்கு வந்த புண்டை இன்னும் உன்னை சோறு காட்டினா உன்னை கறி காட்டினா மாமியாட்டுக்கு போனா இவ்வளவு கறி சமைச்சு நான் தான் சோத்து கூப்பிடுறேன். நீ யார ஊம்ப வந்த? அதையும் முகரையும் பாரு. இனிமேல் சோறு வேண்டாம் சாறு வேண்டாம். இருந்தா தானே போடுவோம். மாமியார் போனா நீ போட கோச்சு திங்கெல்லாம் மயிராய் போச்சு போடா. பாரு சாத்த பாரு பழத்தை எங்கடா பழத்தை வச்சு
ஏடா மத்தாளம் நானும் கல்யாணம் பண்ணி விட்டேன் என் பொண்டாடி பேர் செலவாயி வா என் கூடு தான் பக்கம் தான் வா ஒரே சாப்பிட்டு போயிடலாம் எனக்கு ஒரு சோறு வேணாம் நீ தான் வாத கஞ்சி கூட வருவாளா